எதை செஞ்சா உங்களுக்கு நிலையான வருமானங்கள் கிடைக்குமோ அதை இன்னைக்கு திருமணங்கள் சிறப்பாக உறுதியாகும், பண வரவுகள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழால் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மனசார கூட யாருக்குமே துன்பமே நினைக்காதீங்க. அப்படி நினைக்காம இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் உயர்ந்து இன்றைய தினம் இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் ஜூலை மாதங்க 12ஆம் நாள் 2022ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் இன்றைய தினம் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் 11 குடையவன் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறந்த யோகமான சூழ்நிலை நிகழ்வுங்க. இதனால் மகரத்தில் சனி பகவான் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை வழங்க காத்திருக்கிறாருங்க. ராசியில் உள்ள குரு பகவான் மூலமாகவும் அதிகமான நல்ல நன்மைகள் இருக்கு. 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் மிக அதிகமாக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக குறைவு இருக்காது. உங்களுடன் சிறு சிறு சண்டையிட்டு உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது அவர்களது தவறை உணர்ந்து தானாகவே உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். இன்னைக்கு கட்டாயமாக நமது விஷயங்களை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் சில பிளான்களை போட்டு வச்சிருப்பீங்க. ஆனால் மற்றவங்களை ரொம்ப அவசரமாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படலாம். அதன் மூலமாக உங்களது உணர்வுகள் இந்த நேரம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லாத்தையுமே இன்னைக்கு செய்யலாம். அது பாட்டு கேட்பதாக இருக்கலாம், அல்லது விளையாடுவதாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தமான நல்ல ஒரு பொழுதுபோக்கள் வேறு எதுவாக இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ப்ரெஷரை குறைச்சிக்கணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் சிறப்பாக கவனிச்சுக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்க. சில குறிப்பான பணம் சம்பந்தமான டீல்கள் இன்னைக்கு பேசுறீங்க அப்படின்னா, நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு முக்கியமான நல்ல தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது இன்னைக்கு நீங்கள் லாபகமாக பயன்படுத்தி சிறப்பான ஒரு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யலாம். அதனால் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களோட ரகசியங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரகசியங்களை மிக மிக ரகசியமா பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஞாபக மறதி காரணமாக உங்களது ரகசியங்களை யாரிடமும் கூறிவிடவோ அல்லது இன்றைய தினம் நீங்கள் அஜாக்கிரதையாக உங்களது ரகசிய கோப்புகளை பாதுகாப்பின்றி வைத்து விடவே வேண்டாங்க. எனவே அதிலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இன்றைய தினம் சில வீடு மாற்றுறதுக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இப்போது அது நல்ல உறுதியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. வீட்டை மாற்றுவீங்க. உங்களுக்கு நிலையான வருமானத்திற்கு என்ன வழிவகை செய்யணுமோ அது எல்லாமே இன்னைக்கு செஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத உதவிகள் லாபங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்குங்க. லாபகரமான நல்ல சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கு. இன்னைக்கு புதிய பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் கூட நீங்க இன்னைக்கு ஈடுபடுவீங்க. அது மாதிரியான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக இன்றைய தினம் அமையுங்க. எனவே புதிய பிரான்ச்சுக்காக நீங்க முயற்சி செய்யலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல ஒரு செழிப்பான தினமா இன்னைக்கு அமையுங்க. வரவுகள் அந்த அளவுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் ராசியில் உள்ள குருவை புதன் பார்த்து கொண்டுள்ளதும் சிறப்பான ஒரு யோகமான அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் திருமண முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேள சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கூட்டு முயற்சிகளில் நல்ல லாபங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே அதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களது தனி முயற்சியை விட்டுட்டு கூட்டு முயற்சிகளை இன்றைய தினம் நம்பகமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல நன்மைகள் காத்திருக்கு. சில பார்ட்னர்கள் இன்னைக்கு உங்கள் காரியங்களை எதிர்ப்பை தெரிவித்து உங்களை சங்கடப்படுத்த வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய காந்த சக்தி மூலமாக நடுநாயகமாக இருந்து இன்றைய தினம் அனைத்து பிரச்சனைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை சிறப்பாக அணுகி முடிப்பீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல கேட்டுக்கிட்டு உங்களது வாழ்க்கை துணை சில வாக்குவாதங்கள் உங்களுடன் ஈடுபடலாம். அதிலும் கொஞ்சம் பொறுமையுடன் நீங்கள் இருந்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து விட முடியுங்க. எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா
இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே புதுசாக உங்களுக்கு டான் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலம் நிற்கும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும், தினசரி மிஸ்ஸையும் பார்க்க முடியும். எனவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை செய்யலாம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலரும் மெரூன் கலரும் உங்களுக்கு லக்கியஸ் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமையுங்க. மேலும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது மீனராசி என்பர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு எதிர்வரது நல்ல உதவிகள் வியாபாரத்தில் இருக்குங்க. எனவே வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான மேன்மையான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான தனலாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால செல்வ செழிப்பான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வீட்டிலுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இன்றைக்கி அந்த வீட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரதுனால இன்றைக்கி குடும்பத்தில் அதிகமான நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த தினம் உங்களுக்கு தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க. நீங்க இல்லாம ஒரு வேலையுமே ஓடாது அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களது வீட்டிலும் உங்களது அலுவலகத்திலும் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் உண்டு. வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்திகரமாக அமையுங்க. எனவே இந்த உங்களது தொழிலில் ஏற்படும் சந்தோஷங்களுக்கு உங்களது பார்ட்னரும் நல்ல காரணமாக இருப்பாங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இன்னைக்கு அமையும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை வீடியோவில் சந்திக்கலாம். உங்களது கருத்துக்கள் நமது வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம வீடியோ நல்லா இருக்கா, இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன, எல்லாத்தையும் கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி உடனடியாக பெற முடியும். நமது வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க அது வழிவகிப்பதாக அமையுங்க. எங்களுக்கும் அது நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.